ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டே 13 மண்டாலா டிசைன் பார்க்கலாம். மண்டாலா டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள். மண்டாலானா ஒரு சர்க்கிள், ஓகேங்களா? சர்க்கிள் போட்டு ஒர்க் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட டிஃப்ரென்ஸ்க்காக லைட்டாக ப்ளஸ் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? மிடில் இப்போ இந்த மிடில் சர்க்கிள் வர மாதிரி பாருங்கள், ஓகேங்களா? ஈக்குவலாக இருக்கணும். ஃபோர் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பாருங்கள், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து லைன் போட்டு இது பண்ணிக்கோங்க. அப்புறமா பழக நீங்க லைன் போடாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நான் வந்து இங்க ஹம்ஸ் செகண்ட் ஹம் நான் ஹம்ஸ் எந்த பக்கம் வந்து எப்படி கவர் பண்றேன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த பக்கம், அப்புறமா இந்த பக்கம் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடில் இப்போ நீங்கள் லைனை போட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு சைடு பெருசாக ஒரு சைடு சின்னதாக வரும். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இங்கே போட்டுட்டு அப்புறமா இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வரும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளாக இப்போ உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு இப்போ இங்கே இருந்து சர்க்கிள் போட்டுக்கணும், ஓகேங்களா? இப்போ இங்கே ஃப்ளவர், இப்போ இதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அது ட்ரை ஆகட்டும், நம்ம இன்னொரு லைன் போடலாம். இப்போ நான் ஃபில் பண்ணுறேன். நான் ப்ரெஷர் தான் கொடுக்குறேன், பார்க்குறீங்களா? நீங்கள் இந்த மாதிரி இந்த ஃப்ளவரும் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மெட்டல் இந்த மாதிரி இந்த டைப்பில் கூட போடலாம் இங்கே, ஓகேங்களா? இல்லைன்னா இந்த மாதிரி வரும்ல. நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணுங்கள். நான் எல்லாமே சொல்ல முடியாது, ஸோ அதனால் நான் வந்து இது மாதிரி எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியும். எல்லா வீடியோ ஃபுல்லாகவே டிசைன் போட்டு உட்கார முடியாது. நீங்கள் க்ரியேட்டிவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒர்க் கொடுப்பேன். அப்போ நீங்கள் நான் போட்டிருந்து போடக்கூடாது, வேறு டிசைன் போட்டு எனக்கு அனுப்பணும், ஓகேங்களா? இப்போ இங்கே மட்டி நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? ஈக்குவலாக இருக்கணும். ஸ்லோவாக ஒர்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நான் அகைன் இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் இருக்கா, 4 சைடில் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம்ல, அந்த 4 சைடில் நான் மறுபடியும் திருப்பி ஸ்பைரல் ஈக்குவலாக இருக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ஸ்பைரலோட டாட் வரும்ல மிடில், இது வந்து இந்த லைனுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஓகேங்களா? இப்போ அதுக்கு இதுக்கும் மிடில், இதுக்கும் மிடில், இதுக்கும் மிடில் டாட், அகைன் சேம்.
ஓகேங்களா, நானே எக்ஸ்ட்ரா போட்டேன்னு ஓகேங்களா. இப்போ இங்கே நம்ம ஹம்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து இங்க ஈக்குவலா ஒரு ஸ்பேஸ் இருக்கு, தெரியுதுங்களா? ஈக்குவலான ஸ்பேஸ்ல ஒரு லைன் அதே மாதிரி கிராஸா ஒரு டிசைன் இப்படி போடுங்க. ஓகேங்களா. இன்னொரு டிசைன் சொல்ற பாருங்க, இதுலயே சேம் டிசைன்லயே இன்னொரு டைப் கூட போடலாம். லீஃப் ஓகேங்களா போட்டு இருக்கு. டார்க் லாஸ்ட்ல டார்க் லைன் கொடுக்கணும். நான் அது உங்களுக்கு சொல்றேன். இது மாதிரி ஒரு மெத்தட். இல்லைன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி தெரியுதுங்களா, நான் டார்க் பண்ணிட்டு வந்தது. இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். இல்லைன்னா ஃபுல்லாவே ஸ்பைரலே ஃபுல்லா போட்டுக்கோங்க. இப்போ இந்த டாட்லயே ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் மிடில் இந்த இதுக்கும் மிடில் வச்சோம்ல, இதுக்கும் மிடில் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மிடில் டாட் வச்சுட்டு இங்க ஒரு சர்க்கிள், இங்க ஒரு சர்க்கிள். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது போட்டுமா, 4 பக்கம் போட்டுமா, 1 2 3 4. இப்போ இதுக்கு நம்ம இங்க ஒரு டாட் வச்சோம். டாட் வச்சுட்டு நீங்க இங்க ஸ்பைரல் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு ஸ்பைரல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபுல்லா ரவுண்டா உங்களுக்கு ஸ்பைரல் கிடைக்கும். ஓகேங்களா. அந்த மெத்தட் ஒன்று போடுங்க. ஓகேங்களா. 1 2 3 4 நான் இங்க ஒரு ஸ்பைரல் போட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் இங்க ஸ்பேஸ் பத்தாது, ஆனா நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. இது மாதிரி ஃபுல்லா டாட் வச்சுக்கோங்க. மிடில் வேணும்னா கொஞ்சம் இது மாதிரி கிரியேட்டிவா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. புரியுதுங்களா. இந்த ஒர்க் போடுறப்ப இந்த டாட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க டாட் வைக்காமையே, நான் இதை இங்க காமிச்சிட்டு டாட் வைக்காம இது பண்ற பாருங்க. இது டாட் பண்ணிட்டு அகைன் அங்க வெளியில எங்க வரையும் ஜாயிண்ட் ஆகுதோ இதை டாட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது மாதிரி கூட பண்ணலாம். இதுக்கும் அதே மாதிரி தான். இது மாதிரி போட்டு இது மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்பைரலுக்கு, இந்த ஸ்பைரல் ஃப்ளவருக்கு டாட் ஒன் கொடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நான் இதுலயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபுல் சர்க்கிளுமே ஸ்பைரல் வரணும். ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் இது மாதிரி ஸ்டெம் போடுற மாதிரி மிடில் ஸ்டெம்ஸ் வர மாதிரி செகண்ட் மெத்தட் போடுங்க. இது தேர்ட். லீஃப் வச்சு போட்டு ஃபுல்லா இது மாதிரி திக் அவுட்லைன் கொடுங்க. ஓகேங்களா. ஃபோர்த் இது மாதிரி லீஃப் கொடுங்க. இல்ல இன்னும் இதோட கொஞ்சம் சின்னதா போட்டு இதுலயே இன்னும் கொஞ்சம் கிட்ட கேப்ஸ் வரப்ப, அப்போ உங்களுக்கு எது மாதிரி வரும்னா குட்டி குட்டி கேப்ஸ் வரப்ப இதே தான். பட் நீங்க போடாதீங்க, நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் சொல்றேன். மிடில் இவ்வளோ கேப் தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த ஸ்பைரலுக்கும் இவ்வளோ கேப் இருக்கும். அப்போ இது மாதிரி போடலாம். இல்லை ஃபுல் ரவுண்டு போட்டு, இப்போ இங்கே ரவுண்ட் வந்திருக்கா, இந்த ஸ்பேஸ் இருக்கா, இந்த ஸ்பேஸில் டார்க்காக போட்டு ஒரு ரவுண்ட் அது மாதிரி கூட போடலாம். ஓகேங்களா. ரெஃபரன்ஸ்க்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த 4 மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஃபுல் ஸ்பைரல் 3 இது மாதிரி 3 இருக்கு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி 1 செகண்ட் மெத்தட், தேர்ட் மெத்தட், ஃபோர்த் மெத்தட். இதுலேயே அட்வான்ஸ் பார்க்கலாம். இப்போ லோட்டஸ் பார்க்கலாம். லோட்டஸ் மெயின் சேம் அதே மாதிரி தான். லைட்டாக போடணும். ஓகேங்களா. அந்த லைனே தெரியக்கூடாது.
ஸோ நான் வந்து இங்கே ஆஃப் வந்து லோட்டஸ்க்கு அந்த திலகம் வரும்ல, இந்த திலகம் ஓகேங்களா. நான் இந்த லைனுக்கு நான் ஆஃப் லைன் போட்டிருக்கேன்ல, சாரி இதாயிடுச்சு, மிடில் இது ஆஃப் இது ஆஃப். இப்போ நான் போடுற பாருங்க. ஓகேங்களா. அகைன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு லோட்டஸ். இப்போ ரவுண்ட் ரவுண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு இது போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரவுண்டு கரெக்டாக இருக்குமான்ட்டு தெரியும். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு பக்கம் பெருசாக இன்னொரு பக்கம் சின்னதாக அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது மண்டலா டிசைன். ஓகேங்களா. ஈக்குவலாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு சர்க்கிள். ஓகேங்களா. சேம் அதே மாதிரி ஹம்ப் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போட்டுன்னு வருவேன், திருப்பி இந்த பக்கம் போட்டு அப்புறமா தான் நான் இந்த இது வரையும் போட்டேன்னா அகைன் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணினே போட்டு வந்தீங்கன்னா ஒரு பக்கம் சின்னதாக பெருசாக ஈக்குவலாக வராது. பேப்பரில் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் லைட்டாக எரேஸ் பண்ண கூட தெரியும், ஆனால் கையில் ஹேண்டில் வந்து தெரியாது. ஓகேங்களா. இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நீங்கள் அப்பப்பே இது பண்ணிக்கோங்க. ஸ்டெயின் வந்து பேப்பரில் ஈஸியாக இதாகும், பட் உங்களுக்கு ஹேண்டில் வந்து அவ்வளோ இதாக இருக்காது. அதே மாதிரி நம்ம இந்த லைன் போட்டிருப்போம், ஹேண்டில் வந்து இப்படி ரஃப் பண்ணணுன்னே அப்பயே போயிடும், ஆனால் பேப்பரில் வந்து அது போகாது. ஓகேங்களா. நீங்கள் ஃபீல் ஆகாதீங்க, ஐயோ நம்ம இது போடுறப்ப அப்படியே கையில் வந்து ஸ்டெயின் ஆகிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா. பேப்பர்ன்றனால ஸ்டெயின் சீக்கிரமாகும், ஸ்கின்ல வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டெயின் உடனே வராது. அப்போ நீங்கள் போட்டு உடனே லைட்டாக இந்த டிப்லேயே சர்க்கிள் மோஷனில் எரேஸ் பண்ணி எடுத்துடுங்க. ஓகேங்களா. எடுத்துட்டீங்கன்னா ஸ்டெயின் ஆகாது. இப்போ அதே மாதிரி ஸ்பைரல் டாட் இப்போ இப்போ இந்த மிடில் சேம் அதே மாதிரி டாட். இப்போ நம்ம கட் ஒர்க் மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா. இங்கே ஒரு கர்வ், இங்கே ஒரு கர்வ். ஓகேங்களா. இப்போ ரவுண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக வர மாதிரி பாருங்க. ஓகேங்களா. நான் இது ரிவர்ஸில் போட்டேன், நீங்கள் வந்து டைரெக்ஷன் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. பார்க்காம போட்டேன் ஃபஸ்ட்டு போடுறப்ப. இது மாதிரியும் போடலாம், இல்லைன்னா மிடில் இப்போ இந்த டைரெக்ஷனில் இருக்கிறப்ப இப்போ இந்த பக்கம் டைரெக்ஷனில் போட்டு இது மாதிரி லீஃப் கூட போடலாம். ஓகேங்களா.
உங்களுக்கு எப்படி வேணும்னா அப்படி போடலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் சொல்கிறேன். நீங்கள் தனித்தனியாக செப்பரேட்டாக தான் போடணும். ஓகேங்களா? நான் போட்ட மாதிரி மறுபடியும் திருப்பி அதே மாதிரி போடாதீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் மண்டல போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு ஹம் போட்டு உள்ள வேணும்னா இது மாதிரி ஃப்ளவர் கூட கொடுங்க. இது மாதிரி ஆச்சு கொடுங்க. எந்த ஃப்ளவர் ஆச்சு போட்டு ஃபில் பண்ணிட்டு திருப்பி அகைன் லைன் போட்டு ஹம் போட்டு இது மாதிரி 4 சைடு போட்டு உங்களுக்கு ஒரு டிசைனும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செப்பரேட்டாக போடணும். ஒரு மண்டலையும் செப்பரேட் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபுல்லாக போட்டு ஒரே ஃபுல்லாக ஸ்பைரல். செகண்ட் ஒன் மண்டல சேம் இதே மாதிரி டிசைனில் போட்டு உள்ள வெளியில இந்த மெத்தடை போடுங்க. அது மாதிரி போடுங்க. ஓகேங்களா? இன்னும் கிரியேட்டிவாக கூட போட்டு வேணும்னா நெட்டில் பார்த்துட்டு கிரியேட்டிவாக போடணுன்னோட போடுங்க. ஓகேங்களா? அகைன் நான் இங்கே இது கட் ஒர்க் மாதிரி வரும். ஓகேங்களா? இது வந்து கட் ஒர்க் டிசைன் வரும். நான் இங்கே டார்க் பண்ணுறேன். இப்போ எல்லாமே இதுலையும் டார்க் பண்ணணும். ஹம்ப் போட்டிருக்கீங்கல்ல, ஓகேங்களா? இது மாதிரி டார்க் பண்ணினே வாங்க. உள்ள லோட்டஸ் அவுட் சைட்ல ஃபில் பண்ணுங்க. இப்போ லோட்டஸ் நல்லா தெரியுதா? ஃபில் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். வேணும்னா இங்கே ஃப்ளவருக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா மிடில் இது கொண்டு வந்து நீங்கள் கிரியேட்டிவாக பண்ணிக்கலாம். இதுலேயே லோட்டஸில் உள்ள ஃபுல்லாக நெகட்டிவ் ஃபீலிங் மாதிரி கொடுத்துட்டு கொடுக்கலாம். காமிக்கிற பாருங்க. அதே மாதிரி நான் ஃபுல்லாக போடலை, லோட்டஸ் மட்டும் அந்த எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ப்ளஸ் வந்து ரவுண்ட் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் ரவுண்டாக போடுங்க. நான் இது வந்து சிம்பிளாக சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? பிங்க் ஒன்று போட்டிங்களா? அகைன் இன்னொரு டைரெக்ஷனில் லோட்டஸ் கீழே வர மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? இது ஒரு டைரெக்ஷன். அகைன் எனக்கு இங்கே எல்லாமே இடம் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து இந்த பக்கமாகவே போடுறேன். நீங்கள் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ளவர் போட முடியாதுன்ற மாதிரி இருந்தால் பட் ஓகேங்களா? இந்த டிசைன் போட்டு இங்கே வந்து நான் வந்து இந்த இடத்துல எங்கெங்கே இருக்கோ நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே ஸ்டெம் வர மாதிரி போட்டுக்கோங்க. எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கும். நான் இங்கே வந்து லீஃபு, இந்த இடத்துல லீஃப். ஓகேங்களா? இது மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ஓகேங்களா? இது மாதிரி போட்டு அகைன் நீங்கள் இது மாதிரி மண்டாலா டிசைன் போடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மெத்தட் கூட போடலாம். நீங்கள் இந்த 5 போடுங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா நான் வந்து ஒரு கிரியேட்டிவ்காக சொன்னேன். எக்ஸ்ட்ராவோட போட்டு எனக்கு ஒர்க் ஷீட்டில் அனுப்பிச்சி விடுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.